இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. ஒரு குரு மூலமாக இதை பயிற்சி பண்ணுங்க. அதாவது எல்லாருமே பீடி குடிக்கிறதா இருந்தா ஒரு பீடியை எடுத்து குடிப்பாங்க, சிகரெட் அடிக்கிற மாதிரி பீடி அடிப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒட்டுமொத்த அந்த கட்டே தூக்கி வாயில வச்சு உறிஞ்சிருக்கிறார். அவருக்கு உறுதி சொல்லிருக்க, நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நானும் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூல பந்தனம் என்கின்ற அந்த குண்டலினி பயிற்சிக்கான சூட்சமத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதா குருஜியை அவருடைய அனுபவமா சொல்லுவார். நீங்கள் பார்த்து குருஜி பண்ண சித்துக்கள் உங்க முன்னாடி சித்துக்கள் பண்ணிருக்காரு. அதாவதுங்கய்யா, எங்க ஆசிரமத்துல அப்போ ஆசிரமத்துல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து குருஜி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம், நீங்க ஏதாவது பண்ணா மட்டும்தான் இந்த நிலைய கடந்து ஆசிரமம் போக முடியும், ஏன்னா வண்டி வேணும், அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது குருஜி சொன்னாரு, இந்த நேரத்துல நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனா நான் எந்த இதையும் நான் பயன்படுத்த மாட்டேன், நான் எனக்கான வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட நான் இதை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இரவு நேரம் கடந்து போச்சு, காலையில 6 மணி இருக்குங்க. அரகண்டநல்லூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு 4-5 போலீஸ்காரங்க ஆசிரமத்துக்கு உங்க ஆசிரம வண்டி கிடைச்சிடுச்சு. இவர்கள் ஆக்ரோஷமா கத்துறாங்க, ரொம்ப துடிக்கிற மாதிரி செய்யறாங்க, தலையில கைய வைக்கிறாங்க, கைய வச்சோடனே அவங்க ரொம்ப ஆடுவாங்க, ஐஸ் தண்ணியில உள்ள இறக்குறாங்க, கத்துறாங்க. இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபாரம். இப்ப இந்த வீடியோ தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இந்தியா முழுவதுமே இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. குண்டலினிங்கிற ஒரு பேரை கொண்டு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். எங்களோட குருஜி ஒரு நாள் அவருடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாரு. இன்றும் அந்த அனுபவம் என்னுடைய ஆத்மால அப்படி ஒரு பதிவா இருந்தது. ஏன்னா என்னோட குருவை பார்க்க வந்த சித்தருடைய அனுபவம் ஏதோ என்ன பார்த்த மாதிரி நானே ஒரு கற்பனை பண்ணிக்குவேன். அப்படி ஒரு அனுபவத்தை என்னோட குரு பகிர்ந்துகிட்டாரு. என்னோட குருக்கு ஒரு ஆன்மீகத்துல ஒரு பெரிய சந்தேகம் அவருடைய ஆரம்ப கட்ட பயிற்சி காலத்துல இருந்திருக்கு. அதாவது என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, மூல பந்தனம்னு ஒண்ணு இருக்கு. மூல பந்தனம் என்னன்னா, குண்டலினி பயிற்சியை பின்பற்றுபவர்களுக்கு இந்த மூல பந்தனத்தை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். அதாவது மூலாதார சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த பிராண சக்தியை கொண்டு மூலாதார சக்கரத்தை கட்டுப்படுத்துவது. அதாவது பிறப்புறுப்புக்கும் கொதத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்துல பிராண சக்தியை கொண்டு போய் அங்க பந்தனப்படுத்தணும். அந்த பந்தனப்படுத்தும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி ராட்சசத்தனமாக வெளிப்படும். இதெல்லாம் வீட்டுல முயற்சி பண்ணி பார்க்க கூடாது. குரு மூலம்தான் நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. ஒரு குரு மூலமாக இதை பயிற்சி பண்ணுங்க. அப்படி மூல பந்தனம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி என்னோட குரு பயிற்சி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல அவரால் அதை பந்தனம் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல அவர் நிற்கும் போது, அரகண்டநல்லூர் குருஜி வாழ்ந்த இடம் அரகண்டநல்லூர். அரகண்டநல்லூர்ல பச்சையம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில்ல என்னோட குரு என்ன பண்ணுவாரு, மாலை நேரத்துல அவருடைய 3 சக்கர சைக்கிளை ஓட்டிட்டு போயிட்டு அவரும் அவருடைய நண்பர்களும் அந்த கோவில்ல வெளியே உட்காந்து, அங்க பெரிய பெரிய குதிரைகள்லாம் இருக்குங்க ஐயா, அந்த குதிரை கிட்ட சிமெண்டால ஒரு பெரிய உட்கார்றதுக்காக ஒரு திண்ணை அமைச்சிருப்பாங்க. அங்க ஆலமரம் இருக்கும். இவர் மாலை நேரம் ஆனா அவருடைய நண்பர்கள் அந்த 3 சக்கர சைக்கிள்ல அங்க போய் உட்கார்றது ஒரு பழக்கமா வச்சிருப்பாரு, நண்பர்களோட போய். அப்படி ஒரு நாள் அவர் நண்பரோட போய் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வேடிக்கையா பேசுவதற்காக அங்க போய் உட்கார்றது ஒரு வழக்கம். அப்போ அந்த கோவில்ல அந்த காலகட்டத்துல அவ்வளவு கூட்டங்கள், மக்கள் நடமாட்டங்கள்லாம் அந்த கோவில்ல இருக்காது. அப்படி ஒரு நாள் அந்த என்னோட குருநாதர் அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, ரொம்ப அழுக்கு உடை அணிந்த தலையெல்லாம் அலங்கோலமாக ஒருத்தர் இவங்க நண்பர்களுடன் பேசி கொண்டு இருக்கும் போதே அவர்கள் பக்கத்துல அமர்ந்துகிட்டார். இவர்களுக்கு என்னன்னா, நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு உரையாடிட்டு இருக்கோம், இவர் எப்ப பார்த்தாலும் இடையில இருமிக்கிறாரு, இரும்ப சத்தம் வந்துகிட்டே இருக்கு. இவர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க பேசிட்டு இருக்கிறத அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருந்ததுனால என்னுடைய குரு நாங்க தான் பேசிட்டு இருக்கோமே, நீங்க எங்கேயாவது போய் உட்கார்ந்து இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போ அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து பீடி வாங்கி கொடு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீடி வாங்கி கொடுத்தாதான் போவியா, இல்லைன்னா போக முடியாது. பீடி வாங்கி கொடுத்தா போவேன், இல்லைன்னா நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ட்டு. உடனடியா என்ன பண்ணிருக்காரு என்னுடைய குருஜி, அப்போ அவருடைய நண்பர் அழைத்து போய் பீடி ஒரு கெட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீடி கெட்ட வாங்க அனுப்பியிருக்காரு. வாங்கிட்டு அந்த நண்பர் வந்திருக்காரு. அந்த பீடி கெட்ட இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. வத்தி பெட்டி உன் அப்பனா வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. உடனடியா என்னோட குரு என்ன பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நண்பர்கிட்ட வத்தி பெட்டியும் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கு. இவருங்க போன உடனடியா அந்த மனிதர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பீடி கெட்ட கையால இப்படி வந்து உருட்டி எல்லா சுத்தி இருக்கக்கூடிய பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இப்படி ஒட்டு மொத்தமாக கையில வச்சுட்டு இப்படி முன்னாடி பார்த்திருக்கிறாரு. தானாக பத்திச்சிருக்குங்க ஐயா. பத்திட்டு ஒட்டுமொத்த பீடியையுமே வாயில வச்சு ஒட்டு மொத்தமா அந்த காத்த பீடிய, அதாவது எல்லாருமே பீடி குடிக்கிறதா இருந்தா ஒரு பீடியை எடுத்து குடிப்பாங்க, சிகரெட் அடிக்கிற மாதிரி பீடி அடிப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒட்டுமொத்த அந்த கட்டையே தூக்கி வாயில வச்சு உறிஞ்சிருக்கிறாரு. அதாவது நீங்க சொல்றது வந்து கட்டை தேய்ச்சிட்டாரு. பீடியில அது கீழே விழல. அதை எடுத்து டக்குன்னு வாயில வச்சு நெருப்ப கண்ணிலே பத்த வச்சுட்டு ஒரு உரியிறாரு. அதாவது என்னன்னா ஒரு உரியில அந்த அவருடைய வயிற்று முழுவதும் அந்த இருக்கக்கூடிய ஒரு புகை வெளியே வரல. ஆனா அந்த பீடி வந்து ஒட்டுமொத்தமாக கரைஞ்சு லாஸ்ட் வரைக்கும் வர வந்து துப்பிட்டாரு. அவரு மூக்குல இருந்து ஒரு புகை வரல, வாயில இருந்து ஒரு புகை வரல. ஒரு பீடி குடிச்சாலே சுத்தி அவ்வளவு புகை வரும், அவ்வளவு நாற்றம் அடிக்கும். ஆனா ஒரு கட்டு பீடியா அவர் அப்படியே சிகரெட் அடிக்கிற மாதிரி அடிக்கும் போது ஒரு புகை வரவே இல்லை. குருஜிக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா இப்படி பண்ணிட்டாரு. அவங்க வந்து அந்த வத்தி பெட்டி வாங்குவதற்கு வரவே இல்லை, இவங்களே அதெல்லாம் கண்ணால பார்த்திருக்காரு. பார்த்த உடனே என்னோட குருஜிக்கு வந்து ரொம்ப இதாட்டு அவரு குருஜி சொல்லிடுறேன், நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நானும் உனக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலபந்தனம் என்கின்ற அந்த குண்டலினி பயிற்சிக்கான சூட்சமத்தை அவர் சொல்லி கொடுத்துட்டு போனதா குருஜியை வந்து அவருடைய அனுபவமா சொல்லுவார். இப்பவும் அந்த அனுபவத்தை நாங்க நினைக்கும் போது, நாங்கள் பயிற்சி செய்யும் போது அந்த சித்தரை நாங்க நினைவுபடுத்திக்குவோம். ஏன்னா அவர் அந்த சொல்லி கொடுத்த அந்த சூட்சமத்தை குருஜி எங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்ததுனால அந்த மூலபந்தனங்கள் பயிற்சியை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நாங்க அதை செய்வோங்க ஐயா. நிச்சயமா நிச்சயமா. இது ஒரு அனுபவம் தானே சாமி? இது மாதிரி வேற ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? என்னோட குருக்கு நிறைய அனுபவம் இருக்குங்க. இன்னொரு அனுபவம் இருந்தது, ஒரு 2009 நடந்தது. எங்களுடைய ஆசிரமம் இப்போ நல்ல சிமெண்ட் கட்டடத்துல இருக்கு. ஆனா அந்த காலத்துல எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓலை குடிசையில தான் நாங்க இருந்தோம். அப்போ ஓலை குடிசையில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த காலம். அப்படி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, எங்க ஆசிரமத்துல என்னோட குரு வந்து நிறைய குழந்தைங்களை தத்தை எடுத்து அவர்களுடைய கல்விக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் எங்க ஆசிரமத்துல படித்து கொண்டிருந்த ஒருத்தவங்களுக்கு ஆசிரியருக்கான படிப்பு படிச்சுட்டு இருந்தாரு. அவர்களுக்கு கட்டக்கூடிய ஃபீஸுக்கு பணம் கிடையாது. அப்போ குருஜிட்டும் இல்ல, மொத்தம் ஆசிரமத்துல இல்ல, பணம் இல்ல. நாளைக்கு அவர் காலையில போய் ஃபீஸ் கட்டி ஆகணும். இவர் அந்த மாலை நேரத்துல 6 மணிக்கு அவர் வந்து குருஜிட்ட சொல்றாரு, குருஜி நாளைக்கு நான் கட்டணும், என்ன பண்றது? குருஜி நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, பாத்துக்கலாம், நீ கவலைப்படாம போகும்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஆசிரமம் முழுவதும் ஒரே பேச்சு என்னன்னா, அந்த அவருக்கு வந்து ஆசிரியருக்கான படிப்புக்கான பணத்தை எப்படி கட்டுறது? குருஜி நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டாரு. ஆனா குருஜியை பார்த்தா சந்தோஷமா இருக்காரு. ஆனா ஆசிரமத்துல 1 ரூபாய் கூட பணம் இல்லை. அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடுக்கே கொஞ்சம் பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி குறைவா சொல்லாதீங்க, குறைவா சொல்லல, அந்த ரேஷன் அரிசி தான் எங்களோட சாப்பாடு. அதனால செலவு இல்ல சொல்ல வரோம். ரேஷன் அரிசி குறைவா சொல்லல, ரேஷன் அரிசி வாங்கினாலும் செலவு இல்ல, நம்ம சாப்பிட செலவு இல்ல. எங்களுக்கு அதுதான் எங்களுடைய உணவா இருக்கும், நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஆனா நாளைக்கு பெரிய பணம் கட்டணும், எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ மாலை நேரத்துல பேச்சு நடக்குது, சுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு குருஜி கொடுப்பாரா, எப்படி கொடுப்பாரு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா குருஜி கிட்ட அந்த கவலையே தெரியல முகத்துல. நாங்க எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்கோம், கவலையே தெரியல. இரவு ஒரு 7 மணி இருக்குங்க ஐயா, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்போ எங்களுடைய ஆசிரம சுத்தி கேட் எப்படி இருக்குன்னு கேட்டோம், இப்ப இரும்பு கேட்டு போட்டிருக்கோம். அப்போ மரத்தால் ஆனதை வந்து கிராஸா வச்சு நாங்க வந்து பலகை அடிச்சு வச்சிருக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கும். சும்மா ஒரு வேலியில மூங்கில போடுற மாதிரிதான் இருக்கும். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, நான் இருக்கிறேன், சங்கர்னு ஒரு குருஜியோடையக்கு பணிபடை செய்யக்கூடிய ஒருத்தர் இருக்காரு, கூட விஜயராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 3 பேர் இருக்கோம், நாங்க குருஜி இருக்கிறாங்க. 4 பேர் தான் ஆசிரமத்துல இருக்கோம். நல்ல மழை பெய்யுது, நைட்டு 9 ஆயிடுச்சு, 10 ஆயிடுச்சு, நல்ல மழை பெய்யுது. மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ சத்தம் கேட்டுச்சு. ஆட்டோ சத்தம் கேட்டோன்னு யாரோ எங்கேயோ போறாங்க, ரோட்ல போறாங்க, உள்ள வந்திருக்கிறாங்க. ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஆட்டோல வந்து அந்த வெளிச்சம், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய டூம் வெளிச்சம் வந்து ஆசிரமத்துல கரண்டும் இல்ல. ஆசிரமத்துல மண்ணெண்ணெய் விளக்கு தான் அங்கங்க ஏத்தி வச்சிருக்கோம், கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லாத மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு, ஆட்டோட வெளிச்சம் ஆசிரமத்துக்குள்ள அடிக்குது.
அப்போ ஆட்டோ வேகமா ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு, இது அடிக்கிறாரு. நாங்க வந்து மழையிலேயே என்ன பண்றோம், எங்கிட்ட குடை வசதி எல்லாம் அப்ப கிடையாது. குடை வசதியே இல்லையா? குடை எல்லாம் கிடையாதுங்க ஐயா. ஆனா அது எங்களுக்கு சந்தோஷம், அது எங்களுக்கு அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. இப்பதான் குடை வேணும், அது வேணும், இங்க இருந்து அங்க போனா அப்பெல்லாம் அது எங்களை நாங்க வந்து சந்தோஷமா ஓடி போய் அந்த கேட் எல்லாம் திறந்து விடுவோம். அப்படிதான் நான் தான் ஓடி போயிட்டு அந்த கேட்டை திறந்து விடுறேன். அப்போ அங்க வந்து ஒருத்தர் வந்து நல்லா வெள்ளை வேஷ்டி கட்டி இருக்காரு, ஒரே ஒரு துண்டை மட்டும்தான் மேல போட்டிருக்காரு, உடம்புல சட்டை கிடையாது. இறங்கி வராரு. ஆட்டோக்காரன் பணம் கேட்கறான், ஏன் நீ காத்திருக்க மாட்டியோ, அவனை திட்டுறாரு. காத்திருக்க முடியும், நான் பாத்துட்டு வரேன், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா இறங்கி உள்ள வராரு. நான் கேட்கிறேன், ஐயா நீங்க யாருன்னு கேட்கிறேன். அவன் உள்ள இருக்கானா, அவனை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு வேகமா நடந்து உள்ள வராரு. நனைஞ்சுட்டு தான் வர்றாரு, அவரும் நனைஞ்சிட்டு தான் வராரு. ரெண்டு பேருமே, நானும் அவர் பின்னாடி ஐயா நில்லுங்கிறேன். அவர் கேட்கவே இல்லை, உள்ள வராரு. குருஜி கூட சேவை செஞ்சுட்டு இருந்த சங்கர்னு தூரமா வந்து அவரை தடுக்க போறாரு, கையை தடுக்க போறாரு. ஆனா அவரால் தடுக்க முடியல. அவர் பாட்டுக்கு வேகமா புலம்பிக்கிட்டே நேரடியா குருஜியோடைய 10க்கு 10 தான் அவருடைய அறை, அதுல ஒரு கட்டில தான் அவர் உட்கார்ந்து இருப்பாரு. நேரா வந்தவர் நேரா குருஜி அறைக்குள்ள போயிட்டாரு. மண்ணெண்ண விளக்கு ஓரமா இருக்கு. நேரா குருஜி வர போயிட்டு கீழே உட்காரல, எதுவும் பண்ணல, நின்னுகிட்டே இருந்துகிட்டு இப்படி இந்த அதுல இருக்க துண்டை இப்படி தூக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கட்டுக்கட்டா நோட்டு இருக்குங்க ஐயா. நாங்க எல்லாருமே நின்னு பார்த்துட்டு இருக்கோம். நீ ஏன் கவலைப்படுற, இதா வச்சுக்க, இவ்வளவு பணம் இருக்கு வச்சுக்கன்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டா பணத்தை என்னோட குருஜியோடைய முன்னாடி வச்சாருங்க ஐயா. நாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே நிக்கிறோம். பார்த்துட்டே இருக்கும்போது, நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நீ பாட்டு பண்ணிட்டே இரு, இன்னும் பணம் வேணுமா நான் கொண்டு வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருந்துட்டாருங்க. ஆட்டோ ஏறி போயிட்டாரு. யாருன்னு தெரியல, பேரை சொல்ல எதுவுமே சொல்லல. அப்போ வந்துங்க ஐயா 100 ரூபா கட்டு நோட்டு தான் இருக்குங்க ஐயா. அதுல நிறைய கட்டு வந்து கட்டுல, அந்த மரக்கட்டுல அப்படியே இருக்கு. கொஞ்ச நேரம் குருஜி வந்து பார்த்துட்டே இருந்தா அவர் கண்கள் வந்து ஈரமாகிறத நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்க எல்லாருமே பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கோங்க. மண்ணெண்ணெய் விளக்கு அவர் பக்கத்துல கட்டுல அவர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் வராரு, வந்து யாரும் அவரை தடுக்க முடியல. நாங்க நிறுத்த அவர் நிக்கவே இல்லை, யார் பேச்சும் கேட்கல. வந்தாரு, பணத்தை கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு. இத கண்ணால பார்த்தோம். காலையில அது யாருன்னு எங்க குருஜி எங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் அந்த பணம் அப்படியே அந்த கட்டுல அந்த முக்கு ஓரமா அவர் வச்ச இடம் அப்படியே இருந்து, அடுத்த நாள் அந்த மாணவர் வந்தாரு. வந்த உடனே என்னோட குரு வந்து அந்த பணத்தை அப்படியே எடுத்து கொடுக்க சொன்னாரு. அப்படியே எடுத்து கொடுக்கும் போது பக்கத்துல இருக்க குருஜியோட சீடர் சந்தானம் ஐயா தான், குருஜி எப்படி குருஜி இவ்வளவு பணம் வந்ததுன்னு சொல்லும் போதுதான் அந்த சித்தர் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாருன்னு குருஜி அதற்கு பிறகுதான் வெளிப்படுத்தினாருங்க ஐயா. இதை நான் கண்ணால பார்த்த ஆசிரமத்துல ஒரு அனுபவம். அருமை அருமை. நான் அதை கேட்காம விட்டுருந்தேன்னா உறவுகளுக்கு இவ்வளவு பெரிய தகவல் கிடைக்காம போயிருக்கும் ஐயா. இதுல வந்து எங்களுக்கு அப்போ அது சித்தர்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா. என்னோட குருவுடைய ஆன்மீக ஞானத்திற்காக அந்த சித்த புருஷர்களே நேர்ல வந்து அதை கொடுத்துட்டு போனதா. ஏன்னா என்னோட குருவால அந்த பணத்தை கொண்டு வர அளவுக்கு அவர்கிட்ட சித்து இருந்தது. ஆனா அவர் அதை பயன்படுத்தல. ஆனா அதையும் சோதிச்சு நாளைக்கு காலையில கொடுக்கணும், இரவு 10 மணி 11 மணிக்கு மழை, அவ்வளவு மழை வந்து கொடுத்துட்டு போனாங்க. இது இன்று எனக்கு வந்து மிராக்கலா தோணும். அதான் நான் உங்ககிட்ட முதல்ல சொல்லும் போது சொன்னத, நீங்கள் தயாராக அந்த தர்மமான பாதையில பயணம் பண்ணா தானாக நடக்கும். அதான் நம்ம உறவுகள் சொல்ல வேண்டியது, இது ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க பணம் வேணும்னு முயற்சி பண்ண நடக்காது. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களை தேடி எல்லாம் தானா சொல்ல வரும். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஐயா. நீங்கள் பார்த்து குருஜி பண்ண சித்துக்கள் இருக்கும்ல. ஆமா, ஏன்னா அவர் சித்துக்கள் பண்ண தெரிஞ்சவர், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். நிறைய பேர் நான் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க முன்னாடி சித்துக்கள் பண்ணிருக்காரா குருஜி? அதாவதுங்க எங்க ஆசிரமம் நடக்கிறதே ஒரு சித்தாதான் இருக்குங்க ஐயா. சில அதிசயங்கள், பெரிய பெரிய அதிசயங்கள் எங்க ஆசிரமத்துல நடக்கும். ஒரு அதிசயம் நடந்தது. அது வந்து என்னோட குரு வந்து பெருவாரியா எங்கள்கிட்ட சித்துகளை வந்து காமிக்கிறதோ இல்லைன்னா செயல்படுவதோ பெருவாரியா வந்து அதை வந்து நிராகரிப்பாரு. காரணம் என்னன்னா, அவரு நினைக்கக்கூடியது கடவுளை அடைவதற்கான பாதைகள்ல இவர்களை பயணம் பண்ண அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக பெருவாரியா அவர் வந்து அந்த சித்துகளை வந்து தன்னை மக்கள்கிட்ட காமிக்க கூட இருக்கிறவங்க அதை வந்து வெளிப்படுத்த மாட்டாரு. ஆனாலும் எங்களுக்கு அந்த அவருடைய ஆசிரமத்தில் நடந்துட்டு இருக்கிற பல செயல்கள் மூலம் அவருடைய சித்துக்களால்தான் அது நடந்துட்டு இருக்குங்கிறது எங்களுக்கு புரியுங்க ஐயா. ஆசிரமத்துல ஒரு விஷயம் நடந்தது. 1998 99 காலகட்டத்துல ஆசிரமத்துல அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா, இலவசமாக பள்ளிக்கூடம் நடத்தணும்னு என்னோட குருவோட பெரிய பெரிய ஆசைங்க. 1 ரூபாய் இல்லாம கல்வியை கொடுக்கணும்ட்டு. அப்படி அவர் நடத்திட்டு இருந்த பள்ளிக்கூடத்துக்கு கிராமங்கள்ல இருந்து குழந்தைங்களை வாகனத்துல அழைச்சிட்டு வந்து கல்வியை கற்று திரும்பி அந்த கிராமத்துல கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரமத்துல ஒரு வாகனம் வாங்கினாங்க.
ஒரு அம்பாசிடர் காரு, அதுவும் ஒருத்தர் வந்து ஆசிரமத்துக்கு என்னோட குருக்கு கிஃப்டா கொடுத்த காரு. அதுல வந்து குருவே நமன் அந்த கார்ல எழுதியிருக்கும். அந்த கார்ல தான் அந்த குழந்தைங்களை கிராமங்கள்ல இருந்து அழைச்சிட்டு வருவாங்க, கல்வியை கொடுத்துட்டு திரும்பி அந்த கிராமங்கள்ல கொண்டு போய் விடுறது அது இருந்தது. அந்த கார் ஆசிரமத்துல ஒரு 4-5 வருடம் இருந்தது. அப்போ 2002 அல்லது 3 இந்த 4 இந்த காலகட்டத்துல அந்த கார் ஆசிரமத்துல இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் அந்த காரு திருடு போயிடுச்சுங்க. திருடு போன பிறகு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆசிரமத்துல எல்லாம் பேசிருங்க, யார் அந்த காரை திருடிட்டு போனாங்க ஒண்ணுமே தெரியல. காடகனூர் கிராமத்துக்குள்ள அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. ரோடு வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல ரோடு இருக்கு. அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கு அந்த வாகனம் உள்ள கொண்டு போய் அழைச்சிட்டு வந்து வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம்ங்கிறதுனால அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா, ரோட்ல நிறுத்திட்டு குழந்தைங்களை காட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு வந்து திரும்பி வாகனத்துல அழைச்சிட்டு போ. அப்படி அவர் ரோட்ல காரை விட்டுட்டு உள்ள போய் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு டூப்ளிகேட் சாவியை போட்டு அந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. போன பிறகு ஆசிரமத்துல, ஏன்னா அந்த பள்ளிக்கூடமே அந்த வாகனத்தை வைத்துதான் நடத்தப்படுது. அந்த வாகனம் இல்லைன்னா அந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஆசிரமம் முழுவதும் வாகனம் தொலைஞ்சு போச்சு, உடனடியாக காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்பதான் வாகனத்தை வந்து உடனடியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. செய்தித்தாள்ல வந்து சாமியாரின் வாகனம் திருடு போயிட்டு வலை வீசி தேடுகிறோம் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு 2 நாள் ஆகியும் அந்த வண்டி கிடைக்கவே இல்லைங்க. அப்போ ஆசிரமத்துல இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து குருஜி கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க, நீங்க ஏதாவது பண்ணா மட்டும்தான் இந்த நிலைய கடந்து ஆசிரமம் போக முடியும், ஏன்னா வண்டி வேணும், அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது குருஜி சொன்னாரு, இல்ல நாங்க எல்லாருமே கூட நிக்கிறோம், நாங்கெல்லாம் அப்பெல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன் தூரமா நின்றுட்டு இருக்கிறேன், ஏன்னா ஆசிரமத்துல ஒரு வண்டி காணாம போயிடுச்சுங்கிறது நாங்களே ஓலக்குடிசையில ரொம்ப இக்கட்டான சூழல் இருக்கும்போது அவர் அந்த பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த வண்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு காலகட்டம். அப்போ குருஜி கிட்ட வேண்டும் போது குருஜி சொன்னாரு, இந்த நேரத்துல நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனா நான் எந்த இதையும் நான் பயன்படுத்த மாட்டேன், நான் வந்து எனக்கான வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய கடவுள்கிட்ட நான் இதை ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவரு இரவு நேரம் எல்லாருமே வரிசையா சொல்லிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அவர் கேட்கவே இல்லை. இரவு நேரம் கடந்து போச்சு. காலையில 6 மணி இருக்குங்க ஐயா. அரகண்டநல்லூர் காவல் நிலையத்துல இருந்து ஒரு 4-5 போலீஸ்காரங்க ஆசிரமத்துக்கு வந்து உங்க ஆசிரம வண்டி கிடைச்சிடுச்சு அப்படின்னு தகவல் சொல்றாங்க. உடனடியா குருஜியோட சீடர் சந்தானம் சார், கோவிந்த சுவாமி எல்லாரும் ஐயாவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. வண்டி எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா, உளுந்தூர்பேட்டையில இருந்து சின்ன சேலம் போற பகுதியில ஒரு ரோட்ல ஒரு வண்டியை நிறுத்தி விட்டுட்டு அந்த திருடன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நாங்க அங்க இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க, எங்களுக்கு தகவல் வந்துச்சு, நாங்க அதை போய் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துல சொன்னாங்க. எல்லாருமே ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாருமே போயிட்டு அந்த சின்ன சேலத்துக்கு போயிட்டு அந்த வண்டியை எடுத்துட்டு வர்றதுக்கு போயிட்டாங்க. எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் காவல் நிலையத்துக்கான எல்லா பிரச்சனைகளையும் அவங்க வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணி ஆசிரமத்துக்கு வண்டி வர்றது ஒரு 10-15 நாள் ஆச்சு. 15 நாள் ஆன பிறகு ஒரு நாள், குருஜி நீங்க ஏதோ பண்ணலைன்னா இந்த வண்டி ஆசிரமத்துக்கு வந்திருக்காது, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரை ரொம்ப இருக்கிறவங்க எல்லாருமே வற்புறுத்தும் போதுதான் என்னோட குருஜி சொன்னாரு, நான் தான் வேற வழி இல்லை, ஏன்னா இது வந்து இந்த இயக்கத்துக்காக இந்த வண்டி தேவைங்கிறதுக்காக நான் தான் என்னுடைய உடம்புல இருந்து நான் வெளிப்பட்டு அந்த வண்டியை அவன் அருகில இருந்து அவனை நிறுத்தி அந்த வண்டியை நிறுத்த வச்சேன் அப்படிங்கிறத அவர் ஒப்புக்கொண்டாருங்க ஐயா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து எல்லாரும் போய் கோரிக்கை வைக்கும் போது அவர் வந்து கேட்கவே இல்லை. ஆனா 3வது நாள் இது இல்லைன்னா இது நடக்காதுங்கிற ஒரு எண்ணம் வரும்போது மட்டும்தான் அவருடைய சக்தியை பயன்படுத்தினாருங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோங்க ஐயா. நிச்சயமா அந்த குண்டலினின்னு ஒரு விஷயம் சொல்றோம் சாமி, அது நடுவுல யோகிராம் சுரத்குமார் சாமி வந்து பாலகுமார் ஐயாவுக்கு பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். அதுல கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த குண்டலினி ஏத்துனான்னு அவரே சொல்லியிருக்காரு. இந்த குண்டலினா என்ன சாமி, எல்லாரும் இப்ப நிறைய பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தா கூட குண்டலினில அவங்க தூங்குற மாதிரி, அவங்க சிரிக்கிற மாதிரி, அவங்க ரொம்ப அழுகிற மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. இந்த குண்டலினா என்ன, அது எப்படி ஏத்துறது ஐயா? இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாம் இருக்கு பாத்தீங்களாங்க ஐயா, இந்த வீடியோல காட்டுறது எதுவுமே குண்டலினி கிடையாதுங்க ஐயா. ஏன்னா வெஸ்டர்ன் சைட்ல நிறைய அப்படின்றாங்க உடனே அழுகுறாங்க. இல்லைங்க, இப்போ ரிஷிகேஷ்ல நான் வந்து ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அதுல என்ன எழுதி இருந்துன்னு கேட்டீங்கன்னா, 1 மணி நேரத்தில் உங்களுடைய குண்டலினி சக்தியை வெளிப்படைய வைக்கப்படும், நீங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், அதற்கு 50,000 ரூபாய் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து அவங்க ஒட்டி இருந்தாங்க. அங்க வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாருமே அந்த பயிற்சி எடுப்பதற்காக அங்க வந்திருந்தாங்க. குண்டலினிங்கிறது நாம் நினைப்பது போல உடனடியாக 1 மணி நேரத்துல கத்துக்கொள்றதோ இல்லைன்னா ஒரு பெரிய குரு நினைச்சு 5 நிமிடத்துல நம்மளை தொட்டுட்டா உடனடியா அந்த குண்டலினி வெளிப்படைவதோ அப்படிங்கிறது கிடையாதுங்க. நம்ம ஆத்மா தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த குண்டலினி வெளிப்படையுங்க ஐயா. இப்போ இவங்க காட்டக்கூடிய
குண்டலினின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது எதுவுமே குண்டலினி கிடையாது. இவர்கள் ஆக்ரோஷமா கத்துறாங்க, ரொம்ப துடிக்கிற மாதிரி செய்யறாங்க, தலையில கைய வைக்கிறாங்க, கைய வச்சோடனே அவர்கள் ரொம்ப ஆடுவாங்க, ஐஸ் தண்ணியில உள்ள இறக்குறாங்க, கத்துறாங்க. இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வியாபாரம். இது எதுவுமே குண்டலினி கிடையாது. குண்டலினிய நான் மைக்க வச்சு நான் உங்ககிட்ட நான் குண்டலினி பயிற்சி கத்துத்தரேன், நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா நான் கத்துத்தரேன்னு சொல்லக்கூடிய நிலையில அது குண்டலினி கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையான ஒரு தகவல் சொல்றேன். யாராவது ஒருத்தவங்க ஒரு வீடியோ பண்ணி நான் வந்து குண்டலினி கத்துத்தரேன், வாசி யோகம் கத்துத்தரேன், உங்களை வந்து உடம்புல இருக்கக்கூடிய சக்கரத்தை விழிப்படையும் சொல்றாங்கன்னா அவங்க உங்களுக்கு கத்துத்தர மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். குண்டலினிங்கிறது குரு மூலமாக நாம் தயாரான பிறகு தானாக அந்த இயற்கை அந்த குருவை நம்ம பக்கம் அழைச்சிட்டு வந்து பாதையை காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த பயிற்சிங்க ஐயா. அந்த உயர்ந்த பயிற்சியை இன்னைக்கு யாரோ நான் வந்து குண்டலினி இந்த நிலையில அடைஞ்சிட்டேன், நான் அந்த சக்கரம் விழிப்படைஞ்சிருச்சு, இந்த சக்கரம் விழிப்படைஞ்சு, இவங்கெல்லாம் வந்து என்ன மனநோயாளி மாதிரி இவர்களுக்குள்ள ஒரு கற்பனையை உருவாக்கி அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஐயா. அந்த குண்டலினி அடைந்த விழிப்படைந்த மனிதர்கள் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நோட்டீஸ் போட்டு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு நான் கத்துக் கொடுக்குறேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு பயிற்சிங்க ஐயா. அது இப்போ ரமணர் ஐயா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயா, இவங்கெல்லாம் அந்த குண்டலினியில உயர்ந்த நிலையில அவங்க யாராவது குண்டலினியை இத்தனை நாள் வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஏதாவது நோட்டீஸ் போட்டாங்களா? அப்ப இவர்கள் எல்லாத்துக்கும் பண்ணலையே. ஃபாலோவர்ஸா இருக்க நிறைய பேருக்கு கூட எல்லாருமே அதை அடைய முடியாதுங்க. எல்லாருமே அந்த ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அந்த குண்டலினிங்கிறது நம்மளுடைய முக்திக்கான பயிற்சி. அந்த முக்திக்கான பயிற்சி எல்லாராலும் எப்படி பண்ண முடியும்? இவர்கள் என்ன பண்றாங்க, சில அதிர்வுகள் ஒருத்தவங்க இப்போ நீங்க இருக்கிறீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு நான் எந்திரிச்சு திடீர்னு உங்களோட தொட்டா என்ன ஆகும்? நீங்க உங்களோட மூளை அதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் எந்திப்பேன் உங்களை தொடுவேங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தொடும்போது உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னு கேட்டீங்கன்னா, இவர் தொட்டுட்ட உங்களுக்கு மூளை சிந்திக்காததை நான் செஞ்ச போது உங்களுக்கு என்ன ஆயிருது? ஒரு வைப்ரேஷன் உருவாக்குற மாதிரி ஒரு கற்பனை உருவாகுது. இதே மாதிரி யாராவது ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா எனக்குள்ள அந்த சக்தி வந்துருச்சு, எனக்கு வெளிப்படைஞ்சிச்சுன்றாங்க. அந்த நீங்க அதே நபர்கள்ட்ட மீண்டும் மீண்டும் தொட சொல்லுங்க, உங்களோட மூளைக்கு தெரிஞ்சது இவங்க இப்படி தொட போறாரு, அப்ப அவர்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. குண்டலினிங்கிறது அது கிடையாது. குண்டலினிங்கிறது தொட்ட உடனடியாக விழிப்படையக்கூடிய அந்த ஆத்மா தயாரா இருக்கணும். அந்த குண்டலினி எழுப்பக்கூடிய சக்தி எழுப்பக்கூடிய நபர்களுக்கு இருக்கணும். தொடுவதனாலேயோ ஆசீர்வாதத்தை பெறுவதனாலேயோ மட்டுமே பெற முடியாதுங்க. அது ஒரு பெரிய ராஜ பாதங்க. அது இன்று நீங்க தமிழ்நாடு மட்டும் இந்த வீடியோ தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இந்தியா முழுவதுமே இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. குண்டலினிங்கிற ஒரு பேரை கொண்டு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுதுமே நடந்துட்டு இருக்கு. உலகத்தை முழுவதும் யாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த அறக்குறை புத்தகத்துல படிச்சுக்கிட்டு உடனடியே என்ன பண்றாங்க, ஒரு பேக் போடுறாங்க. 1 மணி நேரம் எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து கையை தூக்குங்கள், காலை தூக்குங்கள். அது எப்படிங்க ஐயா குண்டலினிங்கிறது? சித்தர்கள் அதுக்கு பல படிநிலைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த நிலையை தொட்டால் மட்டும்தான் அந்த ஆத்மா அந்த குண்டலினியை பெற முடியாது. ராஜபாட்டை, முக்திக்கான பாட்டை. அது வந்து நம்மளுடைய ஆன்மாவுடைய இறுதிக்கான யாத்திரை. அந்த இறுதிக்கான யாத்திரைய விளம்பரப்படுத்தி பெற முடியாது. எந்த குருவா விளம்பரப்படுத்துற குருவால பண்ண முடியாது. நான் இதை அடிச்சு சொல்லுவேங்க. நிச்சயமா. அப்ப அந்த குண்டலினிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் இல்லையா? பெரிய ப்ராசஸ், இறுதி ப்ராசஸ், மனிதனுடைய கடைசி ப்ராசஸ். மீண்டும் இந்த உலகத்துல பிறக்காமல் இருக்க கடைசி நிலை. எந்த முக்தி அடைந்த எல்லா ஆத்மாவும் குண்டலினி விழிப்படைஞ்சிருக்கும். நீங்க எந்த ஆத்மா முக்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுதோ, எந்த ஆத்மா முக்தி அடைஞ்சிருக்கோ அது குண்டலினி விழிப்படைஞ்சிருக்கும். குண்டலினி விழிப்படைந்து இந்த உடல இருந்து விடுதலை அடைந்து பிரம்மத்தோடு ஐக்கியமாயிரும். அதான் இறுதி நிலை. இவர்கள் என்னன்னா அந்த குண்டலினின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வைப்ரேஷன் மாதிரி இப்பெல்லாம் ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் நார்த் இந்தியால ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து பக்கத்துல வந்தா குண்டலினி வெளிப்படைஞ்சிருமா. ஏதோ ஒரு காந்தத்தை கொண்டு போறாங்க. அந்த காந்தத்தை போனா உங்க உடம்புல இருக்கக்கூடிய காந்தத்திற்கும் உடம்பில் இருக்கக்கூடிய சக்திக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரங்கள் எப்படி உயர்ந்த ஒரு சக்தி உள்ளது. இவர்கள்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லைங்க ஐயா. இவர்களாம் நான் பார்க்கும்போது நான் வேடிக்கையா சிரிச்சுட்டு கடந்து போயிடுவேன். என்னோட குருவோட நான் பயணம் பண்ணும்போது அவர் அவர் அடைந்த அந்த நிலையிலோட நான் மற்றவர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்கள்லாம் எனக்கு வந்து ஏமாற்று பெரு வழியா தெரியுதுங்க ஐயா. தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுனா அவர்களுக்கு விழிப்படைந்து விடும். 1000 பேர் 1,00,000 பேர் உட்கார வைத்து அவங்க வந்து பிரசங்கம் படுத்தி அந்த குண்டலினியை வெளிப்படை வைக்கிறாங்க. அது எப்படி முடியும்? அவரு என்ன கடவுளா? 1000 ஆத்மாவுக்கும் அந்த பக்குவம் இருக்குமா? அந்த ஆத்மாவுக்கு பக்குவம் வரணும், மாயில இருந்து விடுதலை அடையணும். அது ஒரு பெரிய பாதைங்க ஐயா. அந்த பெரிய பாதை அது குருவோட 20-30 வருஷம் பயணம் பண்ணணும். நீங்க அந்த குண்டலினி பயிற்சியை நீங்க மேற்கொள்ள தயாரா இருக்கிறீங்கன்னா ஒரு குரு உங்களுக்கான ஒரு குரு இயற்கை அமைச்சு கொடுக்கும். அந்த குருவோட நீங்க பல காலம் பயணம் பண்ணணும். அவரு நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போது தட்டி கூட்டிட்டு வந்து அந்த பாதையை காமிப்பாரு. ஆனா இங்க என்ன 1 மணி நேரத்துல அதை வந்து குண்டலினியை வெளிப்படைய வைக்கிறாங்களா? இதெல்லாம் பொய்யுங்க, ஏமாற்று வேலை. சித்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கனால நிறைய உறவுக்கு வர சந்தேகத்தை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் படுத்திருந்தேன், என் கனவுல சித்தர் வந்து சில சொன்னாரு, நான் அந்த சித்தரை பார்த்தேன் நடந்துச்சு அப்படின்றாங்க.
யாரோ ஒருத்தர் என்னை கை காட்டினாங்க, அந்த சித்தர் கோயிலுக்கு போனேன், நான் நினைச்ச விஷயம் நடந்துச்சுங்க. இந்த கனவுல வந்து ஒரு சித்தர் சொல்றாரு, இல்ல வேற யார் மூலமா வழிகாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சார், இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவங்க அதுக்கு நீங்க தயார் நிலைன்னு சொல்லிட்டீங்க, அவங்கள தேடி போய் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும் சார்? அதாவதுங்க, கனவுகள்ல வந்து